மகா வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. பூஜை பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஃபோன் வருது. அட்டன் பண்ணி மகா பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், பிரபான்றவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, பக்கத்தில் தான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஃபோன் பண்ணுறாங்க. அதை கேட்டோன்னே மகா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. இல்லை, பிரபாக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக போகிறாங்க. போனோடனே எல்லாருமே பார்க்குறாங்க. அப்படியே இந்த பூஜையில் நீ கலந்துக்க கூடாதுன்னு நான் நினச்சேன், அது கரெக்டாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா பயங்கரமாக சந்தோஷத்தோடு இருக்காங்க. சரி, அவள் போனால் போகட்டும், நம்மளோட பூஜையை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆமாம், என்ன பூஜை பண்ணும்போது மகாணியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. அதுவா, பிரபாக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு மகா போயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே ஐயோ ப்ரோக்கா, நான் எப்படி இங்கே இருக்க முடியும், நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. என்ன விஜய் பேசிகிட்டு இருக்க, நீ எதுக்காக போகணும், இங்கே பூஜை நடந்துகிட்ருக்கு, நான் இங்கே இருக்கேன், நீ போகணும்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா பயங்கரமாக கோவப்படுறாங்க. நீங்கள் யார் என்ன சொன்னாலும் சரி, நான் கண்டிப்பாக போய்ட்டு ப்ரோவை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து விஜய் போகிறாரு. அனாமிகாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஆமாம், இப்படி ஒவ்வொருத்தராக போயிட்டே இருந்தால் என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சித்ராதேவி பயங்கரமாக கோவப்படுறாங்க. பாத்தியா, உன் புருஷனை பாத்தியா, உடனே பின்னாடியே ப்ரோன்னு பின்னாடியே போகிறாரு, உன் பேச்சை கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை, உன் மேலே பாசமே இல்லை விஜய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி சொல்கிறாங்க. என்ன பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி 2 பேருமே திட்டிகிட்டு இருக்காங்க. தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே வந்து பிரபாக்கு உடம்பு முடியலன்னா எல்லாரும் போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பூஜை பண்ணிகிட்டு இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே வந்து ராஜலட்சுமியும் வராங்க. தேவையில்லாமல் மகாவை பற்றி எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள ஐஸ்வர்யாவும் வராங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை, உன்னோட தங்கச்சிக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே நான் அக்கா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. ஐஸ்வர்யம் அங்கேருந்து போகிறாங்க. எல்லாருமே போயிட்டோன்னே பூஜை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி கேட்குறாங்க. சரி பரவாயில்ல, இன்னொரு நல்ல நாள் பார்த்து நம்ம பூஜை பண்ணிக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி 2 பேருமே சொல்கிறாங்க. இருக்கிற பூஜை எல்லாத்தையுமே அவள் கெடுத்து விடுறா, அவள் தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி பயங்கரமாக கோவப்படுறாங்க. பாத்தியா, மகான்ற ஒருத்தி இல்லைனா பூஜையே நடக்கலை, பாத்தியா, அவளுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் இந்த வீட்டில் கொடுக்குறாங்கன்னு பாத்தியா. இங்கே பாரு அனாமிகா, நீ நல்ல கவனமாக இருந்துக்கணும், உன் புருஷன் கூட பின்னாடியே போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அப்படி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அனாமிகாவுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக கோவம் வருது. மகாவும் பயங்கர டென்ஷனாக போகிறாங்க. போனோடனே ஹாஸ்பிட்டலில் கேட்குறாங்க. இங்கே பிரபான்றவங்க ஆக்சிடென்ட் ஆகிடுச்சின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே போய் பார்த்தோன்னே பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க மகா. டாக்டர்கிட்ட கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே டாக்டர் சொல்கிறாங்க, இல்லை நிறைய வந்துட்டு பிளட் வந்து லாஸ் ஆகிருக்கு, இப்போ உடனே வந்து பிளட்டு வேணும், அப்போ தான் அவங்கள காப்பாற்ற முடியும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு. அதை கேட்டோடனே மகா பயங்கரமாக அழறாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. எல்லாருக்கிட்டையுமே ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் பிளட்டு கிடைக்கவே இல்லை. விஜய் அதுக்குள்ளே வந்துட்டார். வந்தவொடனே என்னோட பிளட்டும் ப்ரோவோட பிளட்டும் ஒரே மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே மகா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நானே பிளட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பிளட்டு தராரு. அப்படி கொடுக்குறாங்க. கொடுத்தோடனே பிரபா கண் முடிச்சு பார்க்குறாங்க. பார்த்தோன்னே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. ஒரு வழியாக பிரபா நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வராங்க வீட்டுக்கு. வந்தோடனே வீட்டில் இருக்க எல்லாருமே பார்க்குறாங்க. பார்த்தோன்னே எப்படிமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி எல்லாருமே கேட்குறாங்க. பிரபா பொழிச்சிட்டா, நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, விஜய் தான் வந்து பிளட்டு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே அனாமிகாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அப்படியே முறைக்கிறாங்க, பயங்கர டென்ஷனாக இருக்காங்க. வரட்டு அவர் உள்ள, அதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருமா, ஒரு வழியாக நல்லா ஆயிடுச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ராஜலட்சுமி அப்படி பார்த்துட்ருக்காங்க, எதுவுமே பேசவே இல்லை. ஆமாம், வீட்டில் பூஜை இருந்தால் அதுக்காக அப்படி தான் ஓடுவியா அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே இன்னும் அதிகமாக கோவம் வருது சூர்யாவுக்கு. ஆமாம், அவங்க தங்கச்சிக்கு அடிபட்டிருக்கு, பின்ன போகாமல் இங்கே இருந்து பூஜை பண்ணிகிட்டு இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா பயங்கர கோவமாக பேசிகிட்டு இருக்காரு. ஆமாம், தெரியாமல் தான் நான் கேட்குறேன் காயத்ரி, நீ எப்படி பேசிகிட்டு இருக்க, என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோன்னு தெரிஞ்சு தான் பேசிகிட்டு இருக்கியா? அவங்க தங்கச்சிக்கு அடிபட்டா பின்ன அக்கா போகாமல் வேறு யார் போவா அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி சொல்கிறாங்க. இங்கே பாரு, என்னோட மருமகளை நீ தேவையில்லாமல் திட்டிகிட்டே இருக்க. எப்போ பார்த்தாலும் நீ மகாவை எதுக்காக திட்டுற? ஏன் உன் மருமக வந்தவொடனே எதுக்காக நீ மகாவை திட்டிகிட்டே இருக்க? நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். உன்னோட கோவத்தை எல்லாத்தையுமே நீ மகா மேலே காட்டிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி பயங்கரமாக கோவப்படுறாங்க. இல்லைக்கா, என்ன இல்லைக்கா, நீ பேசாத, தயவு செய்து நீ பேசாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி பயங்கரமாக கோவப்பட்டு உள்ளே போகிறாங்க. அங்கேருந்து மகாவும் போகிறாங்க. போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ சூர்யா சொல்கிறாரு, இங்கே பாரு, அதான் பிரபா கண் முடிச்சிட்டாங்கல்ல, எதுவுமே ஆகாது சரியா, நீ ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காது, எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. அப்போ பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க. அப்படி சூர்யா அப்படியே சாஞ்சி பயங்கரமாக அழறாங்க. அழாத எல்லாமே மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. வீட்டில் எல்லாருமே பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அப்படி கிட்ட வராங்க. அனாமிகா, நீ தனியாக தான் இருக்கியா, இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி கிட்ட வராங்க. பாத்தியா, உன் புருஷன் தான் போயிட்டு அங்கே பிளட்டு கொடுத்து காப்பாற்றிருக்கான், நீ சும்மாவே விடாத, இனிமேல் இப்பயே சரி பண்ணிவிடு, இல்லைன்னு வச்சுக்கியா எப்போவுமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே தான் உன் வீட்டுக்காரர் இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அனாமிகா இன்னும் கோவம் அதிகமாக வருது. அப்படியே போகிறாங்க அங்கேருந்து கோவமாக ரூம்குள்ளே. அப்படியே பார்க்க